அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா ஸ்லீப், உறக்கம், தூக்கம். தூக்கம் என்றால் ஒரு மனிதன் இயற்கையான வகையிலே உடல் மன சக்தியினை பெறுவதற்கான ஒரு நிலை. நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஓடி 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 உழைக்கிறோம். உடலால் உழைக்கிறோம், மன ஓட்டத்தால் உழைக்கிறோம். இப்படி உழைக்கின்ற பொழுது நம்மளுடைய உடல் சக்தியை இழந்து விடுகிறது. அப்படி இழந்து விடுகின்ற சக்தியினை மீட்டு நம்முள் கொண்டு வந்து அடுத்த நாள் இந்த உடலையும் மனதையும் செயல்பாட்டு கொண்டு வரக்கூடிய நிலைதான் உறக்க நிலை. தெளிவாக புரியுதுங்களா? உறக்கம்னா இதுதான். நம்ம இழந்த சக்தியை மீண்டு கொண்டு வருவதற்கு இயற்கையான நிலையில நாம பெறக்கூடிய அந்த நிலைப்பாடு தான் உறக்கம். இது ரெண்டு வகையா இருக்கு. என்ன? ரெம், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு ஒன்று, நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு ஒன்று. அது என்னது? ரெம், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னா, ஒரு மனிதன் உறங்குகின்ற பொழுது அவனுடைய கண் அசைவுகள் இருந்து கொண்டே இருக்கும். தசைகள், மூளை, மூச்சு, செல்கள் எதுவுமே அலைவாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். கனவுகள் வரும். இந்த நிலைக்கு தான் ரெம், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னா, இந்த நிலையில் ஐ மூவ்மெண்ட் சுத்தமாக இருக்காது. உடல் அப்படியே தளர்ந்து விடும், மூளை அப்படியே தளர்ந்துடும், இதயம், மூச்சு, தசைகள், எல்லா உடலுடைய அத்தனை பகுதியும் அப்படியே சைலண்டாக போயிடும். அப்படி சைலண்டாக இருந்து பெறக்கூடிய உறக்கத்துக்கு தான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இது என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைதான் நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறது பேர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் ஒரு நல்ல தூக்கம் வரணும்னா எப்படி இருக்கணும், எப்படி நாம் அதை கொண்டுகிட்டு வருவது அப்படின்னா, ஒரு நல்ல காற்றோட்டமான, குளிர்ச்சியான, சுத்தமான, நல்ல ஏர் வரக்கூடிய, நல்ல இருட்டான பகுதியான இடமாக இருக்க வேண்டும். முதல் விஷயம். ரெண்டாவது, நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொள்ளணும். எப்படி? குறிப்பிட்ட நேரத்தில் படுத்து குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருப்போம் என்று நம்ம மைண்டில் ரெக்கார்ட் பண்ணணும். 10 மணி ஆனால் படுத்துருவோம்பா, காலைல 5 மணி ஆனால் எழுந்திரிச்சிருவோம்ப்பா. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு சொல்கிறது இல்லை, உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டும். 10 மணிக்கு படுத்துரு, 10 மணிக்கு படுத்துரு, 10 மணிக்கு படுத்துரு.
5 மணிக்கு எழுந்துச்சிரு, 5 மணிக்கு எழுந்துச்சிரு, 5 மணிக்கு எழுந்துச்சிரு, இப்படி ஒரு 4-5 தடவை சொல்லிட்டு படுங்க. அடுத்து இரவு நேரத்தில் நல்ல உணவுகள் சாப்பிடணும். அது சாப்பிட்டு ஒரு மணி நேரம் அது ஜீரணமாகிற மாதிரி விட்டுட்டு அப்புறம் தான் படுக்கிறதுக்கு போகணும். இல்லைன்னா அது எதுக்கழிச்சு பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து உடம்பை குளிர்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நன்றாக வரும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு வரோம். ஹோமியோபதி என்ன செய்யுது தூக்கத்துக்கு அப்படின்னா, ஐயா ஒன்றும் இல்லை. நமக்கு உடலில் நோய் பிரச்சனை இருந்தால் அல்லது தூக்கம் வருவதனால பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஹோமியோபதி சிறப்பாக செயல்படும். நம்முடைய நோய் பிரச்சனை படுக்க போகும்போது அதிகரித்தாலோ அல்லது தூக்கம் ஆரம்பிக்கும் போது அதிகரித்தாலோ அல்லது தூக்கத்தில் அதிகரித்தாலோ தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அதிகரித்தாலோ அதுக்கு தனியான மருந்துகள் இருக்குது. அது எந்த நோய் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மருந்தை செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த நோய் தீர்ந்துடும். அதுக்கும் நோய்க்கும் சம்மந்தமே இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. ஆனால் இந்த உறக்க நிலையை வைத்து நாம் ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம். அதே போல் நோய் பிரச்சனை குறைதல் தூக்கத்தினால் அப்படின்னாலும் நாம் என்ன பண்ணலாம், அதுக்கான மருந்துகள் தனியாக இருக்குது. அந்த மருந்தை கொடுத்து நோயை தீர்க்கலாம். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, உறக்கம் இல்லாததினால் ஏற்படக்கூடிய நோய்கள். தூக்கமே இல்லாதனால மனக்குழப்பம் வரும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, கண் எரியும், இது மாதிரி பல பிரச்சனைகள் உடலில் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்படும், அஜீரண சக்தி ஏற்படும், செயல்பாடுகள் முடியாது. இப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கும் ஹோமியோபதியிலே மருந்துகள் இருக்கிறது. ஆகையினாலே நண்பர்களே, தூக்கத்தினால் அது பிரச்சனை கூடினாலும் குறைந்தாலும் அல்லது புதிய நோய் உருவானாலும் தீர்க்கக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனடியாக சேர சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.